Hi students, good morning. நான் உங்கள் விட்டல் ஸ்கூல் சயின்ஸ் சார். ஓகேவா? இன்றைக்கி நம்ம நேற்று மண்டே வந்து செகண்ட் சாப்டர் ஆரம்பித்து ஒரு பாதி வரைக்கும் பார்த்துருந்தோம், அப்படி தானே? மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ் சாப்டர் நேமு. அதில் மீதியை வந்து இன்றைக்கி டியூஸ்டே கண்டினியூ பண்ணுறதை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அதை பார்க்கலாமா? இந்த பாருங்கள் இருக்குது மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம், ரிவிஷன் கூட பண்ணியிருந்தோம். இந்த டயக்ராமில் வந்து எதெல்லாம் சேம் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் வி டிஸ்கஸ்டு. தென் என்ன இருந்துச்சுப்பா? ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துருந்தோம். ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸையும் நம்ம அதே போல் பார்த்துருந்தோம். இந்த டேபிள்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸோடு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஃபர்தராக என்ன கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 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 பிளேஸில் நம்ம ஸ்டாப் பண்ணணும். இது மண்டே கிளாஸ். இப்போ டுடே டியூஸ்டே கிளாஸில் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே. நேற்று மண்டே நடத்துனதை நேற்றே கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருக்கணும், சரியா? இன்றைக்கி டியூஸ்டே நடத்துகிறத இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உட்காந்து படித்து முடிச்சிருங்க, சரிங்களா? நாளைக்கு கொஷின் பேப்பர் அனுப்புகிறேன், ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். மண்டே டியூஸ்டே வீடியோஸை ரிவிஷன் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே உட்காந்து நீங்கள் டெஸ்ட் எழுதணும். அப்போ தான் நிறையா மார்க் வரும், சரியா? சப்ஜெக்ட்டுமே அப்போ தாண்டா புரியும். ஓகேவா? இன்னொன்று, இந்த பேசிக் தான் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி 9th 10th 11th 12th வரும்போது இது தான் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது ஈஸியாக உன்னால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும், சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எப்போ உனக்கு சப்ஜெக்ட் வந்து நல்லா புரிஞ்சிடுதோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஓகேவா? இங்கே பாருங்கள், வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா தண்ணி உள்ளார போகாது, அவ்வளவுதான். மெட்டீரியல் தட் do not allow water, அவ்வளவுதான். சில மெட்டீரியல் do not allow water, இந்த பாருங்க இருக்குது, do not allow water pass through them, அது வழியா. இதுதான் கீ லைன். do not pass allow the அல்லது pass through the water. ஓகே. மெட்டீரியல் தட் do not allow water, வாட்டர் அலோவ் பண்ணாது சில மெட்டீரியலு, அது வழியாக போகிறதுக்கு. இந்த மெட்டீரியல் காலையில் வருது வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல். இதெல்லாம் பாருங்கள், ரெயின் கோட் நம்ம மழை காலத்தில் போட்டுருவோம்ல, அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். நம்ம மாத்திரையெல்லாம் வாங்கும்பொழுது மேலே ஒரு கவர் இருக்குது தெரியுமா, நம்ம கூட அப்படியே விரலில் வச்சு நகத்தில் வச்சு அழுத்திட்டு அந்த டேப்லெட்டை வெளியிடுமே, அதுக்கு பேர் தான் அலுமினியம் ஃபாயில். ஓகே. அந்த அலுமினியம் அது ஒருவேளை அந்த டேப்லெட் கவர் அப்படியே வாட்டர் கூலரை விழுந்துன்னா தண்ணியும் போனால் அந்த டேப்லெட் என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். அதனால் அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு அதை கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ ரெயின் கோட் அப்படிங்கிறதும் அலுமினியம் ஃபாயில் அப்படிங்கிறதும் எக்ஸாம்பிள் ஃபார் த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே. ஒன்ஸ் அகெயின், வாட் ஆர் த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்? ரெயின் கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில். அலுமினியம் ஃபாயில் போதும். வாட் டு யூ நோ அபவுட் த வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலை பற்றி நினைக்கிறேன். வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ங்கிறது do not allow the water, அவ்வளவுதான். டு பாஸ் த்ரூ தெம், அது வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஓகே. திங்க் அண்ட் ஆன்சர். என்னவா? டு யூ ஹாவ் ஏ ரெயின் கோட்? உனக்கிட்ட ரெயின் கோட் இருக்குதான்னு கேட்குறாங்க. எஸ், ஐ ஹாவ் ரெயின் கோட். இது ஆன்சர், சரியா? வாட் இஸ் இட்ஸ் யூஸ்? அதோட யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரைட் பண்ணுவேன்? இட் இஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் த ரெயின்ஃபால். அதாவது மழை நீரில் இருந்து நம்மளுடைய உடலை இது பாதுகாக்குது. எழுதிடலாமா? என்ன எழுதுவீங்க? நான் சொல்கிறத நல்லா கேட்டு நீங்கள் தான் ரைட் பண்ணணும். டூ யூ ஹாவ் ஏ ரெயின் கோட்? இது கொஸ்டின். எஸ் கமா போட்டு ஐ ஹாவ் ரெயின் கோட், ஐ ஹாவ் ரெயின் கோட், ஆன்சர் முடிஞ்சு. வாட் இஸ் இட் யூஸ்? இது கொஸ்டின். இட் ஈஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட், இட் ஈஸ் யூஸ்டு டு ப்ரொடெக்ட், சரிங்களா? ப்ரொடெக்ட் அவர் பாடி ஃப்ரம் த ரெயின்ஃபால். ஓகே, அவ்வளோதான். இதை ரைட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேவா? ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள் பார்ப்போம். டேக் ஏ கிளாஸ் பவுல் எடுத்துக்கிறீங்க, ஃபில் 3/4 ஆஃப் இட் வித் த வாட்டர். அதில் 3/4 பங்கு என்ன பண்ணிங்க, வாட்டரை வச்சு ஃபில்அப் பண்ணிக்கங்க. புட் அண்ட் ஆரஞ்சு ஃப்ரூட் வித் பீல் அண்டு ஆரஞ்சு ஃப்ரூட் வித்தவுட் பீல். அதோட மேலே ஆரஞ்சு, ஆரஞ்சு அப்போ கடைக்கு போகிறப்போ
1 கிலோ ஆரஞ்சு வாங்கிட்டு வர சொல்லிவிடு. சரியா? அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து ஓரம் கட்டிட்டு மற்றெல்லாம் ஜூஸ் போட்டு நீ சாப்பிட்ரு. சரிங்களா? அந்த ஒரு ஆரஞ்சை எடுத்து முதல்ல நீ வாட்டர் அந்த கிளாஸ் இருக்குல்லப்பா, அதில் தண்ணி வீட்டில் எல்லாம் கிளாஸில் எடுத்து சும்மா வீட்டில் உள்ள பாத்திரத்தில் எடுத்துக்கடா தண்ணியை. அதில் அந்த ஆரஞ்சு பழத்தை அப்படியே போடும். இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, அது மிதக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃப்ரூட் அந்த அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டை வெளியில் எடுத்து அந்த தோலை எல்லாம் நீக்கிடு. தோலை எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இப்போ அந்த ஆரஞ்சு பழத்தை போட்டிங்கன்னா மூழ்கிடும். ஏன் வித்து பீல் அது ஃப்ளோட்டிங்கில் இருக்குது, வித்தவுட் ஃபீல் அது ஏன் இம்மர்ஸ்டுங்கிற மூழ்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே என்ன இருக்குது, அந்த பீல் இருக்குல்ல நம்ம கவர், அந்த மேலே உள்ள தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய ஏர் பபிள்ஸு ஏர் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில். ஸோ டியூ டு த ஏர் சாம்பர்ஸ் அந்த ஆரஞ்சு வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஓகேவா? செஞ்சு பார்த்துடலாமா? இதை எப்போ அது ஃப்ளோட்டிங்கில் இருக்கும்? வித் பீல் கவரோட. எப்போ அது மூழ்கிடும்? வித்தவுட் பீல். ஓகே, வெரி குட். இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் செஞ்சு பார்த்துப்பா வீட்டில். தம்பி, சயின்ஸு ஸ்டடி அப்படிங்கிறது வந்து படிச்சுட்டு போகிறது கிடையாது, செஞ்சு பார்க்குறது. சரியா? அப்போ தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். பேரண்ட்டோடைய ஹெல்ப்போட செய்யுங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அது நம்மளே செஞ்சு காட்டிடுவோம். சரிங்களா? பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கி இங்கேயே செஞ்சு காத்திடலாம். பட் இல்லை வாட்டர் மட்டும் இருக்கா, ஆரஞ்சு வாங்கியாந்து போட்டிருக்கலாம். அந்த பக்கம் நான் போக விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் அடுத்தது இப்போ நியூ ஹெட்டிங் உள்ள போகிறோம். என்னது? டிரான்ஸ்பரண்ட், ஒளி ஊடுருவக்கூடியது. டிரான்ஸ்லூஷன்ட், ஒளி கசியக்கூடியது. அண்ட் ஒப்பேக், ஒளியே போக முடியாது. லைட்டு போக முடியாத ஆப்ஜெக்ட்டுக்கு ஒப்பேக்கு, லைட்டு கசிஞ்சு போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்லூஷன்ட். லைட்டு நல்லா பாஸ் ஆகுதுல்ல தம்பி, அது டிரான்ஸ்பரண்ட். ஓகே. ஹாவ் யூ எவர் சீன் த்ரூ தி பஸ் விண்டோ? நீ பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்குற, பஸ் விண்டோ வழியாக நீ வெளியில் பார்த்துருக்கிறியா? நம்ம இங்கேருந்து போகிறப்போ அப்பா அல்லது அம்மாவுக்கு டாட்டா காட்டிட்டு போயிருக்கிறியா? எஸ். அப்போ அந்த கிளாஸ் விண்டோ வழியாக வெளியில் பார்த்து நீ டாட்டா காட்டுறீன்னா அந்த கிளாஸை பற்றியெல்லாம் விண்டோவில் உள்ள கிளாஸு அது டிரான்ஸ்பரண்ட். ஓகே தானே? அவ்வளோதான். சம் ஆப்ஜெக்ட் அலோவ் லைட், சம் ஆப்ஜெக்ட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம், அது வழியாக லைட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுது. These help us to see through them as a window of a bus. ஒரு பஸ்ஸில் விண்டோ வழியாக பார்க்குறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெட் அஸ் see how different object behave with light. லைட்டை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட்லாம் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது பார்த்துருவோமா? இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு we discuss about the transparent object. ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் லைட் அப்படிங்கிற ஹெட்டிங்ஸில் ஒரு சாப்டராகவே உனக்கு வரும் ஹையர் ஸ்டடியில். ஓகே, டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா செய்யுது? அலோவ் த லைட் டு பாஸ் த்ரூ தெம், அது வழியாக லைட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணும். இந்த பாருங்க இருக்குது, இதில் இப்போ நீங்கள் லைட் அடிங்க, இந்த பக்கம் வெளியில் வரும். சரிங்களா? ஸோ வி கேன் see through தி ஆப்ஜெக்ட் கிளியர்லி த்ரூ த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வழியாக அந்த பக்கம் உள்ள பொருளை கிளியராக பார்க்க முடியும். இந்த பாரு நான் பார்க்குறேன் பாரு, இதோ அந்த பக்கம் அந்த நம்ம கார் நிற்கிது, நம்ம ஸ்கூல் ஃப்ளெக்ஸ் இருக்குது, கோயில் இருக்குது, இதோ இந்த நீம் ட்ரீ இருக்குது. ஓகேவா? ஸோ ஈஸியாக இதில் தெரியுது. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் கிளாஸு. எக்ஸாம்பிள் ஏர் வழியாக பார்க்குறோம்ல கிளாஸ், இந்த கிளாஸ் வழியாக இப்போ பார்த்தோம்ல. அண்ட் பியூர் வாட்டர், உள்ள பியூர் வாட்டர், இது வழியாக நம்மலாம் பார்க்கலாம்னா தே ஆர் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். எக்ஸாம்பிள் ஃபார் த டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் ஏர், கிளாஸ் அண்டு பியூர் வாட்டர். இந்த ஆற்றுல அள்ளி வைக்கிறீங்களா அந்த வாட்டர் கிடையாது, பியூராக வீட்டில் உள்ள ட்ரிங்கிங் வாட்டர், பியூர் வாட்டர். ஓகே, ஒன்ஸ் அகைன், transparent object allow the light to pass through them. So we can see other object clearly through the transparent object. இப்போ டிரான்ஸ்லூஷன், ஒளி கசியிறது. இதில் பியூர் வாட்டர் இருக்குல்லப்பா, அதுக்கு பதிலாக வீட்டில் உள்ள கெரசின் அல்லது கோகனட் ஆயில் அல்லது எதுனா ஒரு ஆயில் எடுத்து உள்ளார ஊற்றிடு. சரியா? ஊற்றிட்டு இப்போ அது வழியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாத மாதிரி இருக்கும், மங்கலாகவும் இருக்கும். சரிதானே? தெளிவில்லாமல் இருக்கும். அப்போ ஒளி போகுது ஆனால் ஃபுல்லாக போகலை, தட் இஸ் ஒளி கசியிறது அப்படின்னு பேருதுக்கு. அதான் டிரான்ஸ்லூஷன். எங்கே இருக்குது? டிரான்ஸ்லூஷன். ஓகே, இந்த பாருங்கள். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்களேன். இது டார்ச் லைட்டரா, இது வந்து வாட்டர் இன் த கிளாஸ். இப்போ நீங்கள் லைட் அதில் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த பக்கமாக கிளியராக தெரியும். ஆல் த லைட் பாஸ் த்ரூ தெம். சரிங்களா? இந்த மாதிரி தான். இப்போ டிரான்ஸ்லூஷனில் அதே மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்க, அதில் நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில், நான் சொன்னல கோகனட் ஆயில் மாதிரி ஒரு ஆயில் எடுத்துக்கங்க. அதில் இந்த பக்கம் டார்ச் லைட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த லைட் இங்கே பாருங்கள்
இங்கே எந்த அளவுக்கு ஃபுல்லாக லைட்டு டிரான்ஸ்பரண்ட் ஆகுது, இங்கே கொஞ்சமாக தான் வருது அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒளி ஃபுல்லாகவே வெளியில் வரல, லேசாக கசியுது. தட் இஸ் த டிரான்ஸ்லூஷன் ஆப்ஜெக்ட். எது? வெஜிடபிள் ஆயில். ஒன்ஸ் அகைன், டிரான்ஸ்லூஷன் ஆப்ஜெக்ட் அலோவ் சம் லைட். இங்கே போடுறேன், அலோவ் த லைட், அலோவ் சம் லைட் டு பாஸ் த்ரூ. த கொஞ்சோண்டு லைட்டை மட்டும் தான் பாஸ் பண்ண அலோவ் பண்ணுது. ஸோ வி cannot see, கேன் சி இல்லை, இங்கே வி கேன் சி. இங்கே என்னது? cannot see the object clearly. இங்கே ஆப்ஜெக்ட் கிளியர்லி, இங்கே cannot see clearly, பட் we see them blurred image. அதாவது மங்களா, கலங்களா, தெளிவு இல்லாமல் கிடைக்குது த்ரூ தெம். பேப்பர் சோக்டு இன் ஆயில். பேப்பர் இருக்குது பாரு, அதை எண்ணெயில் போட்டு நினச்சி எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாதிரி தெரியுமா? அதுதான் இந்த டிரான்ஸ்லூஷன்ட். ஸ்னோ, இது பனியெல்லாம் இருக்குல்ல அது. வெஜிடபிள் ஆயில், வெஜிடபிள் ஆயில், பேப்பர் சோக்டு இன் ஆயில், இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் த டிரான்ஸ்லூஷன். ஒன்ஸ் அகைன், translucent object allows some light to pass through them, so we cannot see object clearly, but we see them as blurred image through them. What is the blurred image? தெளிவு இல்லாத மங்கலான இமேஜஸ் கிடைக்குது. பேப்பர் சோக்டு இன் ஆயில், நினச்சி எடுக்கப்பட்டது. ஸ்னோ, அந்த பனி, அந்த பனிப்பாறைகள், பனி இருக்குல்ல அந்த இது. வெஜிடபிள் ஆயில், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த டிரான்ஸ்லூஷன்ட். ஓகே, so now we go to next heading, opaque. Read பண்ணுங்க தான், opaque, O-P-A-Q-E-E, Q-U-E, opaque. ஓகே, opaque, opaque. opaque ஆப்ஜெக்ட்னா லைட்டு போகவே முடியாது. இந்த எதை எடுத்துக்கலாம் பாருங்கள், இருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஒரு நோட் புக் இருக்குது, இது லைட் அடிக்க வெளில பக்கம் வருமா? வராது. நம்ம வீட்டில் காம்பவுண்ட் வால் இருக்குது, அது லைட் அடித்தா வருமா? என்ன, வராது. நம்ம வீட்டில் என்ன வேறு என்ன இருக்குது? உன்னுடைய சயின்ஸ் புக்கு இருக்குது, இந்த புக்கு லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணி இந்த பக்கம் வருமா? வராது. ஸோ இந்த சயின்ஸ் புக்கு, நாட் ஓன்லி சயின்ஸ் புக்கு, ஆல் த புக்ஸு அண்டு வால்ஸ் அண்டு வுட்டு, இது எல்லாமே என்னது? ஒப்பாக் மெட்டீரியல். தே டு நாட் அலோவ் த லைட். ஒப்பாக் ஆப்ஜெக்ட்டு, இந்த ஒப்பாக் ஆப்ஜெக்ட்டு டு நாட் அலோவ் த லைட். ஓகே, லைட் அலோவ் பண்ணாது, அது வழியாக போகிறதுக்கு அலோவ் பண்ணாது. பாஸ் த்ரூ தெம். ஸோ வி கேனாட் சி த்ரூ திஸ் ஆப்ஜெக்ட். அது வழியாக எதையுமே பார்க்க முடியாது, சரிங்களா? வுட்டு வழியாக லைட்டு பாஸ் ஆகாது, ஸ்டோன் வழியாக லைட்டு பாஸ் ஆகாது, மெட்டல்ஸ் வழியாக லைட்டு பாஸ் ஆகாது. ஓகே, ஒன்ஸ் அகைன், ஒப்பாக் அப்படிங்கிறது லைட்டே போக முடியாத மெட்டீரியல்ஸ். ஒப்பாக் ஆப்ஜெக்ட் டு நாட் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம். அது வழியாக லைட்டை அலோவ் பண்ணாது. So we cannot see through these objects. Okay, examples, wood, stone and metals. இது பாருங்கள், ஒரு வுட்டு ஒன்று இருக்குது, லைட்டை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் லைட்டு வரவே இல்லை. ஸோ இந்த பக்கம் ஒரு பையன் இருட்டில் வந்து ஒரு பெரிய பீரோ இருக்குது. பீரோ, அந்த பீரோவுக்கு பின்பக்கமாக நம்ம தம்பி ஒளிஞ்சு நிற்கிறான். நீ முன்பக்கமாக இருட்டில் வந்து பீரோ மேலே லைட் அடிச்சு வச்சிங்களேன், பின்னாடி உள்ளவன் தெரியவானாடா? தெரிய மாட்டான். பட் அதுவே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ்னு வச்சிங்களேன், அப்போ லைட் அடிச்சிங்கன்னா அது உள்ளாக தெரியும் நமக்கு. திங்க் அண்ட் ஆன்சர். யோசிச்சு நீ ஆன்சர் பண்ணணுமா? நீ சாதாரணமாக படித்தே ஆன்சர் வந்துடும்டா. படிக்கவா? ஒய் ஷுட் வி பில்ட் த வால் ஆஃப் தி ஹவுஸ் வித் பிரிக்ஸ். நீ வீட்டை சுற்றி காம்பவுண்டு வால் ஏன் செங்கலை வச்சு கட்டுறீங்க? நீங்கள் பேசாமல் கண்ணாடியில் கட்ட வேண்டியதானேங்கிறாங்க. ஏண்டா கண்ணாடியில் கட்டணும்னு வச்சுக்க, அந்த பக்கமாக ஒரு மாடு போகுது, லேசாக ஒரு உரசுது, அது பாட்டுக்கு டேமேஜ் ஆகிடாது? மாட்டையும் கீறிடும், அதுவும் உடஞ்சிடும். திருப்பி உடனே இன்னொன்று செய்யணும். நம்ம பக்கத்துட்டு பையன் இருக்கான் பாரு, அவன் நம்ம மேலே ஒரு சயின்ஸ் புக் வந்து கேட்குறான் படிக்கிறதுக்கு, நீ கொடுக்க மாட்டேன், நான் படிக்கணும்னு சொல்லுவேன். நீ அப்போ என்ன செய்வான்? கோவப்பட்டுருவான். உடனே கல் எடுத்து அந்த காம்பவுண்ட் வால் மேலே அடிச்சான்னு வச்சுக்கவேன், அது டம்மான்னு தெரிஞ்சு போயிடும். ஆனால் இதுவே நம்ம செங்கக்கல்லை வச்சு சிமெண்ட்டை வச்சு கீழே பேஸ் எல்லாம் போட்டு நல்ல காம்பவுண்ட் வாலை கட்டிட்டா திருடங்குற உள்ளர வர முடியாது. நான் சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்கான காம்பவுண்ட் வால் வேணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செங்கல் வச்சு கட்டணும். சும்மா ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஷோகேஸ்க்கு உள்ளர வேணும்னு வச்சிங்களேன், அப்போ நம்ம கிளாஸில் போட்டுக்கலாம். சரியா? ஒன்ஸ் அகைன், ஒய் ஷுட் வி பில்ட் தி வால் ஆஃப் த ஹவுஸ் வித் பிரிக்ஸ்? பிகாஸ் ஆஃப் வெரி ஸ்ட்ராங், வி நீட் வெரி ஸ்ட்ராங் காம்பவுண்ட். ஓகே, இன்ஸ்டீட் ஆஃப் கிளாஸுக்கு பதிலாக கிளாஸை போட்டிங்களா, இது டேமேஜ் ரெகுலர்லி. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட். இது ஒரு ஒர்க் ஷீட்டு, சும்மா ஒர்க் ஷீட்டுங்கிற ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூலுக்கு வாங்க, நிறைய ஒர்க் ஷீட் இருக்குது. சரியா? ஒன்று ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கலாம். நீங்கள் உட்காந்து நேம், உன்னுடைய நேம் எழுதிக்க, டேட், இன்றைக்கி டேட் போட்டுங்க, 20 அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க. கிளாஸ் 4th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன்றா, எல்லாருமே ஒரு கிளாஸ் தானே, நமக்கு 20 ஸ்டூடெண்ட் தான் ஒரு கிளாஸுக்கு.
டெப்த்தாக சொல்லிக் கொடுப்போம் சரிங்களா. சிபிஎஸ்சி ஸ்கூல் போல் இருக்கும். யூனிட் 2 மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். உன்னுடைய சொந்த வேர்டை யூஸ் பண்ணி என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணுமா. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அலோவ் த லைட் பாஸ் த்ரூ தெம். ஏன்னா டிரான்ஸ்பரண்டில் டிரான்ஸ்லூஷன் லைட் அலோவ் சம் லைட் டு பாஸ் த்ரூ தெம். ஒபேக் ஆப்ஜெக்ட் டு நாட் அலோவ் தி லைட் பாஸ் த்ரூ தெம். எழுதிடலாமா? எங்கே இருக்குது ஆன்சரு? நீ ஓனாக எழுதணும், ஆனால் இருக்குது ஆன்சரு. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட் அலோவ் தி லைட் டு பாஸ் த்ரூ தெம். ஓகேங்களா? ஆனால் இது பார்க்காத, நீனா இந்த ஆன்சர் எழுதுங்க. தப்போ ரைட்டோ அவங்க என்ன சொல்கிறாங்க, யூஸ் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நீ அதை தான் நீ செய்யணும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஹெட்டிங்ஸ். ட்ரை டு ஆன்சர். பார்த்தோன்னே சொல்கிற பையன் நீ எல்லாம் உங்கள்கிட்ட போய் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டும், நீ ஒரு பயங்கர பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ட்ரை டு ஆன்சர். ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட் ஆர் டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூஷன்ட் அண்ட் ஒபேக். இதில் எது ஒபேக் அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க, எது டிரான்ஸ்லூஷன் பார்க்க சொல்கிறாங்க, எது டிரான்ஸ்பேரண்ட் அப்படிங்கிறாங்க. நான் டிரான்ஸ்பேரண்ட்டாக 1ன்னு வச்சுக்கிறேன், டிரான்ஸ்லூஷன் 2ன்னு வச்சுக்கிறேன், ஒபேக்காக நான் 3 வச்சுக்கிறேன். ஸோ வுட் இருக்குது பாரு, ஒபேக். ஓகே, டிரான்ஸ்லூஷன்ட் ஒளி கசியிறது. இந்த பாருங்கள், இந்த நல்லா கிளியராக தெரியல பாருங்கள். ஸோ இது டிரான்ஸ்லூஷன்ட். இந்த பாருங்கள் ஏதோ ஆயில் இருக்குது பாருங்கள். ஸோ இது டிரான்ஸ்லூஷன்ட். இது ஆக்சுவலி என்ன தான்டா அது, ஒரு பாட்டிலா இல்லை வேறு பிளாஸ்டிக்கான்னு தெரியலடா. ஓகே இருக்கட்டும். அடுத்து எதை பார்க்குறீங்க நீங்கள், டிரான்ஸ்பேரண்ட். இந்த இருக்குது பாருங்கள், இது டிரான்ஸ்பேரண்ட். அப்போ இது டிரான்ஸ்பேரண்ட்டு. இங்கே இந்த இருக்குது பாருங்கள், இதில் உள்ளார உள்ள மீன், உள்ளார உள்ள அந்த வேறு என்ன இருக்குது, அந்த ஸ்டோனு எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். ஸோ டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்பேரண்ட்டு, டிரான்ஸ்பேரண்ட்டு, டிரான்ஸ்லூஷன்ட்டு. ஸோ இது என்னவாக தான் இருக்க முடியும், ஒப்பேக்காக தான் இருக்க முடியும். ஐ திங்க் இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ரா அது. ஸோ அதுக்குள்ளே பார்க்க முடியாதுல்ல. ஓகேவா, திக்காக வேறு இருக்குது. சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஒப்பேக், போத் ஆர் என்னது, டிரான்ஸ்பேரண்ட், இது டிரான்ஸ்லூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் 1 2 3ன்னு போட்டுருக்கு, நீங்கள் கீழே ரைட் பண்ணணும். வுட்டுக்கு கீழே என்ன எழுதணும், ஒப்பேக் அப்படின்னு ரைட் பண்ணணும். இது கீழே ஒப்பேக்குன்னு ரைட் பண்ணணும். நீங்கள் ரைட் பண்ணணும், நான் நம்பர் மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? நீ ஒர்க் பண்ணாதாண்டா அது மார்க்காக மாறும், நீ ஒர்க் பண்ணாதாண்டா அது உனக்கு புரியும். நான் சொல்லித்தர்றதுங்கிறது ஒரு 10 to 15% தான். நீ மிச்சம் இருக்கக்கூடிய 85% உன்னுடைய ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் பேஜ் இன் திஸ் சாப்டர், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிக்கலாமா? ஓகேடா. வி see the world around us in the help of light. லைட்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஒன்று கூட தெரியாது நமக்கு. என்ன சொல்கிற, அமாவாசை இருட்டுக்குள்ள உன்னை இங்கேருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு வாடா அப்படின்னு எப்படிடா போவேன் நீ? ரொம்ப சிரமம் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இருந்ததுன்னா. அதே மாதிரி சன்லைட்டோ அல்லது வேறு ஏதாவது லைட் சோர்ஸோ இல்லைன்னா அந்த உலகத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. எது வீடு, எது காடு, எது மரம், எது செடி, எது மாடு, எது மனுஷன் தெரியாது நமக்கு. அப்போ இந்த வேர்ல்டை பற்றி நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா என்ன வேணும், லைட்டு வேணும். பார்த்தியா, இப்போ தான் நீனே யோசிக்கிற, ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்படியே திரும்பி பாரு, அம்மா சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம்ல சமையலை, எது வழியாக பார்க்குறோம், த்ரூ த லைட்டு. லைட்டில் என்ன பார்க்க முடியுமாடா, முடியாது. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பாரு, அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, வேலைக்கு போகிறது ரெடி ஆகிட்டு இருக்காரு பாரு. ஓகேவா? அப்போது நீ இங்கேருந்து அப்பாவோட பைக்கு, காரை நீ பார்க்குற அப்படின்னா த்ரூ த லைட்டு. லைட்டே இல்லைன்னா மிட் நைட்டில் எப்படி பார்க்க முடியும்? ஓகேவா இல்லையா? அப்படியே கொஞ்சம் மேலே பாரு, ஃபேன் இருக்குது, எப்படி பார்க்க முடியுது? இதுவே இருட்டுக்குள்ளார கம்ப்ளீட்டாக லைட் எதுவுமே போடாமல் நீ மேலே பார்த்தா ஃபேன் தெரியுமா? ஸோ நம்மளை சுற்றி என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லைட்டு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தம்பி. வி see the world around us, நம்மளை சுற்றி, with the help of light. வேர் டூ வி கெட் லைட் ஃப்ரம்? எங்கே இருந்தெல்லாம் உனக்கு லைட்டு கிடைக்குது? அது இந்த கடையில் போய் எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார் சார் லைட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? லைட்டு ஒரு சில மெட்டீரியல் மட்டும்தான் வருது. ஒன்று நேச்சுரலாக சன்லேருந்து வருது, நைட்டில் மூன்லேருந்து வருது. எங்கேருந்து? சன்லேருந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி மூன்லேருந்து வருது. சரியா? அது அல்லாமல் டார்ச் லைட்டு, கேண்டில், நம்ம ஸ்டவ்வு பற்ற வைக்கிறோம்ல அதில், தீக்குச்சியை நம்ம உரசி எடுக்கிறோம்ல அந்தப்போ, வேறு என்னது, நம்ம வீட்டில் உள்ள சிஎஃப்எல் பல்பு, அந்த டியூப் லைட்டு, இது எல்லாமே லைட்டை தரக்கூடிய மெட்டீரியல்ஸ். சரிங்களா? சோர்ஸ் ஆஃப் லைட். ஓகே, லைட் மே கம் எய்தர் ஃப்ரம் தி சன் ஆர் ஃப்ரம் த சோர்ஸ் லைக் எலக்ட்ரிக் லேம்ப் அண்ட் த பல்ப் ஆர் த சன். இதில் இருந்தெல்லாம் எனக்கு லைட் கிடைக்குது. சரிங்களா? தி ஆப்ஜெக்ட் தட் கிவ் ஆஃப் லைட் ஆர் கால்டு லைட் சோர்ஸ். இந்த பாருக்குது, சூப்பர் பாயிண்ட் இது.
+2 வரும்போது இந்த லைன்லாம் உங்களுக்கு வரும்டா. எதுலேருந்து லைட்டு வருதோ அதுக்கு பேர் லைட் சோர்ஸ். நம்ம வீட்டில் சொல்லுவாங்க எந்த சோர்ஸுமே இல்லாமல் இருக்குது அப்படிம்பாங்க. அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே லைட் சோர்ஸ்னால் லைட் அதுலேருந்து வருது. புரியுதா? ஸோ த ஆப்ஜெக்டிவ் 2 மார்க் தம்பி. த ஆப்ஜெக்டிவ் தட் கிவ் ஆஃப் லைட்டை கொடுக்குது ஆர் கால்டு லைட் சோர்ஸ். அதுக்கு பேர் லைட் சோர்ஸ். இதில் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். சன் இருக்குது பாருங்கள். சன்னு ஒன் ஆஃப் த நேச்சுரல் லைட் சோர்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற பல்ப் இருக்குது பாருங்கள், அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ். ஏன்னா லைட் எங்கேருந்து வருதுல்ல. வென் லைட் ஃபால்ஸ் ஆன் எ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், எப்போ லைட்டு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் மேலே விழுகுதோ இட் பாசஸ் த்ரூ இட், அது வழியாக பாஸ் ஆகிடும். நம்ம தான் பார்த்தோமே டிரான்ஸ்பரண்ட். ஹவவர் வென் லைட் ஃபால்ஸ் ஆன் பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஒப்பாக் மெட்டீரியல், இப்போ நம்ம வீட்டில் வந்து புதுசாக வாங்கின சில்வர் பிளேட் இருக்குது, அதில் லைட் அடித்தா வெளியில் போகாது, ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆகும். உன்னுடைய ஃபேஸ் அதில் கிளியராக தெரியும். நீ எடுத்து சிரிக்கலாம், என்ன சொல்கிற, ஒரு மாதிரி முகத்தை சுளிக்கலாம், கொஞ்சம் ஒரு 4 தோசையை போட்டு 2 சிக்கன் பீஸ் எடுத்து வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்கிற? ஓகேவா? ஹவவர் வென் லைட் ஃபால்ஸ் ஆன் எ பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஆஃப் அன் ஒப்பாக் மெட்டீரியல் இட் டஸ் நாட் பாஸ் த்ரூ இட், அது வழியாக லைட்டு பாஸ் ஆகாது. இட்டு பவுன்ஸ் பேக், அந்த இடத்துல லைட்டு பின்னாடி திரும்பி வருது. த பவுன்சிங் ஆஃப் லைட் பை any smooth or the polished surface is called reflection. 2 mark. What is reflection? இந்த பாரு, நம்மக்கிட்ட ஒரு மிரர் இருக்குது. இதில் நீ லைட் அடிச்சிங்கன்னா இந்த பக்கமெல்லாம் வராது, ஆனால் அந்த லைட் அப்படியே இது மேலே பட்டு திருப்பி பவுன்ஸ் ஆகி வெளியில் வரும். ஸோ உன்னுடைய ஃபேஸ் அதில் வச்சுன்னு வச்சுங்களேன், அழகாக தெரியும். என்ன சொல்கிற? அதே மாதிரி இந்த பாரு இருக்குது, the bounce back, the bouncing of light, லைட் திரும்பி வர்றது பை எனி ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் வரும். இந்த பக்கம் லைட் தெரியுமா, முகத்தை தெரியுமா என்ன? ஏன்னா இது ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, இது ரஃப்டு சர்ஃபேஸு. பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் த பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன். 2 mark, 2 mark, 2 mark. Once again I read, the bouncing of light by any smooth or the polished surface is called reflection. Good. When you look into the mirror, எப்போ நீ ஒரு கண்ணாடியை பார்க்குறியோ, you can see your face, உன்னுடைய ஃபேஸை இதில் பார்க்க முடியும். கொஞ்சோண்டு பவுட்ரு போட்டுக்கலாம். என்னடா சொல்கிற? பொண்ணுங்கன்னு வச்சுங்களேன், பொட்டு தோடெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே தானே? வாட் டு யூ சி இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஃபேஸ். எப்போ நீ அந்த கண்ணாடி வழியாக உன் முகத்தை பார்க்குறியோ நீ எப்படி ஃபீல் பண்ணுற? ஐ லைக் ஏ விஜய், ஐ லைக் ஏ சூர்யா, ஐ லைக் ஏ சச்சின், ஐ லைக் ஏ கோலி, ஐ லைக் ஏ, இப்படி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் யார் ரொம்ப உங்களாக இருக்காங்களோ அவங்கள போல் நானும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறேன், நானும் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்கேன், ஷைனிங்காக இருக்கிறேன், நான் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன். ஐ வாண்ட் பிகம் ஏ டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் லாயர் ஆர் த ஜட்ஜஸ் ஆர் எனி ஒன் ஃபீல்டு. என்ன அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும் பாரு. எப்போ அந்த கண்ணாடியை நீ பார்க்கும்போது பவுடர்லாம் போட்டு நல்லா குளிச்சுட்டு பவுடர்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கண்ணாடியை பார்த்தேன்னு வச்சிங்களேன், இனிமேல் நீ கண்ணாடியை பார்ப்ப. எப்படி? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். வாட் யூ சி இஸ் எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் ஃபேஸ். அந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தோன்னே எப்படா ஃபீல் பண்ணுற நீ? அருமையாக இருக்கும் இந்த மிரர். வி ஆல்சோ த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி மிரர். அது முகம் மட்டும் கிடையாது, பக்கத்தில் மரத்தை பார்த்தாலும் தெரியும், மேலே உள்ள ஃபோனை பார்த்தாலும் தெரியும், பக்கத்தில் உள்ள கார் பார்த்தாலும் தெரியும், இங்கே உள்ள பேனரை பார்த்தாலும் தெரியும். சரிங்களா? தீஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு பை லைட் அண்ட் தே ஆர் கால்டு இமேஜஸ். அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமாக கிடைக்கிறதுக்கு பேர் இமேஜஸ். இப்போ லைட்டு மூலமாக இந்த இருக்குது லைட்டு, நான் அங்கே உள்ள கிளாஸை பார்க்குறேன், நான் பார்க்குறது ஒரிஜினல் கிளாஸா இமேஜானு கேட்டால் இமேஜ். ஒரிஜினல் கிளாஸ்னால் கையை வச்சா வரணும்ல, எனக்கு இந்த வரலை பாரு, இந்த அந்த கிளாஸை பிடிச்சிருக்கிற வரலை பாரு. ஸோ திஸ் இஸ் இமேஜ். சரிங்களா? இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணுறோம், அந்த டிவியில் வந்து ஒரு சாமி பாட்டு வருது, அந்த சாமி பாட்டில் நம்ம பிள்ளையார் தோன்றுறாரு, பிள்ளையார் போய் பிடிக்க முடியுமா நீ? ஏன்? அது ஒரு இமேஜ். சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் ரிஸ்க்கு. இல்லை நமக்கு பிடிச்ச ஆக்டர் என்ன செய்கிறாரு, ஒரு மாதிரி வந்து சண்டை போடுறாரு, அல்லது வந்து பாட்டு பாடுறாரு, அல்லது எதுனா ஒரு காமெடி பண்ணுறாரு, நம்ம வடிவேல் வர்றாப்புல அருமையான ஒரு காமெடியை செய்கிறாரு, ஆனால் வடிவேலன்னு சொல்லிட்டு கை கொடுக்க முடியுமாடா? ஏன்னா இமேஜ், அவர் மதுரையில் இருக்காப்புல. சரியா? ஸோ தீஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ஃபார்ம்டு பை லைட்டு, அதாவது லைட்டால் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆர் கால்டு இமேஜ். ஒன்ஸ் அகேன் ஐ ரீட், when you look into the mirror you can see your own face on the mirror.
when you see is a reflection of your face in the mirror, we also see a reflection of other objects that are in front of the mirror. இங்கே இருக்குது பாயிண்ட். What is images? Reflections are formed by light and they are called images. Try to answer. ட்ரை பண்ணுவோமா? உனக்கு பிடிச்சதில் இடம் இது. ட்ரை டு see your face on some materials like mirror. கண்ணாடியில் பாரு, உன் முகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம் பேடு அதில் பார்த்தா தெரியாது இல்லைடா. எக்ஸாம் பேடை பார்த்துட்டு உனக்கு அலர்ஜி எவ்வளோ இருக்கும், அதில் டெஸ்ட்டில் வேறு எழுதணுமே. சரி ஓகே, எதுக்கு எடுத்து பாரு, வீட்டில் இருக்குதானு பாரு, முதல்ல இருக்குதானு பாரு முதல்ல. ஏன்னா 2 வருஷமாச்சு நீ ஸ்கூலுக்கு போய் இதெல்லாம் காணாமல் போயிருக்கும். சரியா? கண்டுபிடிச்சி எடுத்தீங்கன்னா இல்லை உங்கள் ஃபேஸை பாரு தெரியாது. நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வீட்டில் புதுசாக வாங்கின பாத்திரம் இருக்குது பாரு, அது கண்ணாடியாக இருந்தாலும் சரி, என்னது கரண்டியாக இருந்தாலும் சரி, பிளேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எதுனா ஒரு லிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்கள், முகம் பளிச்சுன்னு தெரியும் பாரு. அப்படியே டேபிள் டாப், நம்ம டேபிள் இருக்குல்ல, டேபிள், அந்த டேபிளுடைய டாப்பில் பாருங்கள் தெரியாது, ஏன்னா அது ஒரு மாதிரி ரப்பாக இருக்கும். வாட்டர் ஆன் எ பிளேட். இப்போ நீ குளத்துக்கெல்லாம் போய் பார்க்குறீங்களாடா, குளம் அல்லது பெரிய ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி வச்சு இப்படி மேலே பாருங்கள், முகம் அதில் கிளியராக தெரியும். சரிங்களா? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தட் ஷோ யுவர் ஃபேஸ் கிளியர்லி? எதெல்லாம் உனக்கு கிளியராக காட்டுது சொல்லட்டுமா? மிரர், நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு அண்டு வாட்டர் ஆன் த பிளேட். இது எல்லாமே நம்மளுடைய ஃபேஸை கிளியராக காட்டும். Do you know why? Because they are shining and reflect the light. ஷைனிங்காகவும் இருக்கும், ரிஃப்ளெக்ட் த லைட். ஓகேவா? எழுதிடுறோமா? பிகாஸ் எங்கே டூ யூ நோ ஒய்? உனக்கு தெரியுமா ஏன் இதில் மட்டும் ஃபேஸ் தெரியுதுன்னு கேட்குறாங்க. ஐ நோ பிகாஸ் இட் இஸ் த சர்ஃபேஸ் இஸ் வெரி ஷைனிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஓகே, இப்போ ஆக்டிவிட்டி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டை வந்து நம்ம ஒரு 3 பேர் சேர்ந்து செஞ்சு பார்க்க சொல்கிறாங்க. இருட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? டார்க் டைமில் ஒரு டே டைம்னால் இந்த டார்ச் லைட் வேண்டியதில்லை, நம்ம சன்லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதை பாருங்கள், இப்போது ஒரு ஈவினிங் ஒரு 7 o'clock வச்சுக்கோமா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், கண்ணாடியை பிடிச்சிக்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் என்ன செய்கிறான், இந்த லைட்டை வந்து அந்த கண்ணாடி மேலே இப்படியே பாஸ் பண்ணுறான். அந்த கண்ணாடி லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி இந்த பையனுடைய செஸ்ட்டில் போய் விழுகுது. ஓகேவா? அப்போ இந்த பையன் நிற்கிறத இவனும் பார்க்க முடியுது, இந்த பாப்பாவும் பார்க்க முடியுது. இப்போ இந்த லைட்டு அங்கே போகாமல் இருந்தால் இவனுக்கு தெரியாது. சரியா? ஸோ லைட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. இதான் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். இது நம்ம சாதாரணமாக டே டைமில் சன்லைட் வந்து கண்ணாடியில் விழுகுது இல்லை, அதை அப்படியே வாங்கி அடிங்க, பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெட்டீரியல் மேலே எல்லாம் போய் விழுகும். இப்படி பண்ணிட்டு இருக்குமே, நம்ம கூட இந்த மாதிரிலாம் இப்படி செய்வோமே. மொட்டை மாடியில் வடகம் காய போட்டால் காக்கா வராமல் இருக்கிறதுக்காக செய்வோமே. என்னடா அவ்வளோதான்டா. மெட்டீரியல் ரெக்கைவர் நீடு என்னெல்லாம் வேணும், ஒரு டார்ச் லைட் வேணும், ஒரு மிரர் ஒன்று வேணும், 3 பசங்க வேணும், அது முக்கியமில்ல. ஓகேவா? ஹவு டு டூ, எப்படி செய்வேன்? மேக் யுவர் ரூம் டார்க் பை க்ளோசிங் தி டோர் அண்ட் விண்டோஸ். டோரு எல்லாம் க்ளோஸ் பண்ண வச்சுக்குவேன். சாதாரணமாக நைட்டில் செய்யலாண்டா அது 7 o'clock. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஹோல்ட் எ மிரர். ஃப்ரெண்டை கூப்பிட்டு கண்ணாடியை பிடிச்சிக்க அப்படின்ற உடனே என்ன செய்வான், முகத்தை பார்த்து தலையெல்லாம் சீவி முகமெல்லாம் பார்த்து சரி பண்ணிக்குவான். அண்ட் அட் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம், ஒரு கார்னர் அடிக்க வச்சுட்டு, ஸ்டாண்ட் அட் அனதர் கார்னர் வித் எ டார்ச் இன் யுவர் ஹேண்ட். நீ என்ன பண்ணுற, டார்ச் லைட் அது மேலே அடிக்கிற, சுவிட்ச் ஆன், அதை நீ சுவிட்ச் ஆன் பண்ணி அதில் அடிக்கிற. டைரக்ட் தி லைட், அது மேலே போய் விழுந்து டார்ச் லைட்டு மேலே, இன் டு தி மிரர். டைரக்ட் த லைட் ஃப்ரம் த டார்ச் இன் டு தி மிரர். டைரெக்டாக டார்ச்லேருந்து மிரரில் போய் விழுது. இங்கே தான் மேட்ரு. ஆன்சர் தி ஃபாலோவிங் யுவர் அப்சர்வேஷன். விழுந்ததுக்கப்புறம் இப்போ இந்த 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஆன்சர் பண்ண பார்ப்போம். when you change the angle of the mirror what happens the light? அந்த லைட்டு வேறு இடத்துல போய் இந்த பாப்பா அந்த லைட்டை கண்ணாடியை இப்படியே பிடிக்காமல் இப்படி பிடிச்சி வச்சிங்களேன், அவன் மேலே விழாமல் வேறு பக்கத்தில் போய் விழுவும். ஸோ we can change the angle of the light. Are you able to direct the reflected light using the mirror? Are you able to direct the reflected light using the mirror? ஆமாம், இந்த மிரரை யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் என்ன முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோதான்டா. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டே டைமில் அல்லது நைட் டைமில் செஞ்சு பாருங்கள். அந்த கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுங்கள், ட்ரை டு ஆன்சர் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ டுடே வி டிஸ்கஸ்டு about the waterproof materials and transparent, translucent and opaque. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று ஃபில்லப் பண்ணணும், ஒரு டேபிள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணணும். தென் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டுங்கிற ஹெட்டிங்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாடா. 2 or 3 டைம்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள் அதை. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டியோடு செஞ்சு பார்த்தீங்க. சரிங்களா?
மோர் டு நோ, இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. இந்த ஒன்று பாருங்கள், மிரர்ஸ் கேன் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் வேவ். லைட்டு மட்டும் கிடையாது, சவுண்டையுமே இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ தே வேர் யூஸ்டு இன் தி செகண்ட் வேர்ல்டு வார். யார் ஆரம்பிச்சு வச்சா? ஹிட்லர்னு சொல்லிக்கோங்க அடிக்கடி, சரிங்களா? செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சிருப்போ டு டிடெக்ட் சவுண்ட் கம்மிங் ஃப்ரம் த எனிமி ஏர்க்ராஃப்ட். எனிமியோடைய கப்பல், சாரி ஏர்க்ராஃப்ட் வருது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைட்டு, மிசைல்ஸு, இந்த மாதிரி மேலே வரக்கூடிய பொருள்களினுடைய வேகம், அதோடைய டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு, வருதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க? மிரர்ஸை. இப்போ நம்ம ரேடார் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அதுவுமே மிரர் டைப் தான் வச்சுங்களேன். மிரர் கேன் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் வேவ்ஸ். மிரர் சவுண்ட் வேவ்ஸே ரிஃப்ளெக்ட் பண்ணும். In this property used to second world war for detect the sound coming from the enemy aircraft. Okay, that's all. So tomorrow, Wednesday, we discuss the question answers. Okay, ஸோ இன்றைய கிளாஸை இன்றைக்கே நீங்கள் படித்து முடிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ தான் நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணணும்னு என்ன செய்யலாம்? சார் நீங்கள் கொஸ்டின் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணி தராமல் எப்படி சார் படிக்கிறதுன்னு கேட்பா, நீ அம்மாட்ட கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த சாப்டரையே அப்படியே படிக்கணும். ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங்கில் உள்ள எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும்? படித்து தேவையான எக்ஸாம்பிள்ஸ் அல்லது நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது இதெல்லாமே என்ன செய்யணும்? படித்து எழுதி பார்க்கணும். கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண உடனே அந்த கன்சென்ட் ஏரியாவை மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி புக்கை தரவாக ஒரு லைன் விடாமல் படித்தா தான் நீ முழுசாக மார்க் வாங்க முடியும், சப்ஜெக்டை புரிஞ்சிக்க முடியும். வெறும் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் படித்தா மார்க் மட்டும்தான் வரும், சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், சரிங்களா? நான் எதனா ஒரு ஏரியாவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்னா இல்லை எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணி உனக்கு காட்டி மீனிங் சொல்லி அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி இதெல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ நீனும் அது போலவே தான் படிக்கணும், சரியா? சார் கொஸ்டின் ஆன்சர் டிக் பண்ணி தர்ற வரைக்கும், மார்க் பண்ணி தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை மட்டும் படித்தா போதும். அப்படி நினச்சிங்கன்னா சப்ஜெக்ட்டு கிளியராக புரியாது. புக்கை தரவாக படிங்க. ஓகே, இன் திஸ் புக்கு இஸ் ஈக்குவல் டு சிபிஎஸ்சி மெட்டீரியல்ரா. அதனால் விஷயம் நிறைய இருக்குது, கிளியராக படிங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, பாதுகாப்பாக இருங்க, பத்திரமா இருங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.